நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்று 29/4/2025 பரசுராம ஜெயந்தி. கடவுளின் தேசத்தை சிருஷ்டித்த பரசுராமருக்கு ஜெயந்தி திருநாள். கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் பூமி கேரளம். அப்படி அந்த தேசத்தை அழைப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஸ்ரீ பரசுராமர். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அன்று பரசுராம ஜெயந்தி திருநாள். இந்த நாளில் அவரை மனதார தொழுவோம். ஜமதக்னி முனிவருக்கும் அவர் மனைவி ரேணுகா தேவிக்கும் 5 குழந்தைகள். அவர்களில் கடைசி மகன் பரசுராமர். இவரே பரந்தாமனின் அம்சம் என்கிறது புராணம். அவர் சிவபெருமானிடம் தவமிருந்து கோடாரியை வரமாக பெற்றார். பரசு என்றால் கோடாரி என்று அர்த்தம். இதனால் அவருக்கு பரசுராமர் என்னும் பெயர் வந்ததாக சொல்கிறது புராணம். ரேணுகா தேவி அதிகாலையில் எழுந்து கங்கையில் நீராடி நீரில் விரலால் வட்டம் வரைவாள். நீர் குடமொன்று மேலே வரும். அதை கொண்டு வந்து கணவரின் பூஜைக்கு வழங்குவாள். இப்படி தினமும் செய்து வந்தாள். அவ்வளவு சாந்தித்யம் மிக்கவள் அவள். ஒரு நாள் நீரில் வட்டம் வரைய அப்போது பறந்து சென்ற கந்தர்வன் ஒருவனின் அழகிய முகமும் உடலும் நீரில் தெரிந்தது. அதை கண்டவள் லேசாக மதிமயங்கினாள். இதனால் நீர்க்குடம் வரவே இல்லை. மனதில் சின்ன சலனம் வந்துவிட்டாலும் அவ்வளவுதான். புத்தியில் உள்ள தெளிவும் ஞானமும் கூட மங்கி போய்விடும். தன்னுடைய தவ வலிமையால் நடந்தவற்றை அறிந்தார் ஜமதக்னி முனிவர். கடும் கோபம் கொண்டார். மகன்களை அழைத்து விவரம் சொன்னார். அவள் தலையை வெட்டித் தள்ளுங்கள் என்று கத்தினார். உத்தரவிட்டார். தந்தை சொன்னதை கேட்டு முதல் 4 மகன்களும் பின்வாங்கினார்கள். ஆனால் பரசுராமரோ தந்தை சொல்லை தட்டாத தனையனாக தன் கையில் இருந்த கோராடியால் அன்னை ரேணுகா தேவியை வெட்டினார். என்னதான் தந்தையும் குருவுமான ஜமதக்னி முனிவர் சொன்னதை செய்தாலும் அம்மாவையே இப்படி கொன்றுவிட்டோமே என செயலுக்கு பிறகு கண்கலங்கினார் பரசுராமர். கண்ணீர் விட்டு கதறினார். துடித்தாறு துவண்டு போனார். தந்தையிடம் முறையிட்டார். மன்றாடினார். வெற்றிய தலையையும் உடலையும் பொருத்தினால் உயிர் பெற்று வருவாள் என வரம் அருளினார் ஜமதக்னி. தாயின் தலையை கண்டெடுத்தான். ஆனால் உடலை காணோம். நடுங்கி போனான். இங்கும் அங்குமாய் தேடினான். கிடைக்கவே இல்லை. வேறு வழியின்றி அங்கே இருந்த வேறொரு உடலின் அம்மாவின் தலையை பொருத்தினான். அன்னை ரேணுகா தேவி உயிர் பெற்றாள். ரேணுகா தேனியானவள் இனி காளி மாரி எனும் திருநாமத்துடன் வாழ்வாள். எல்லோருக்கும் அருள்பாலிப்பாள் என வாழ்த்தினார் ஜமதக்னி முனிவர். படவோடு முதலான தலங்களில் ரேணுகா தேவி எனும் திருநாமத்தோடு கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறாள் அன்னை. இதையடுத்து பரசுராமரும் சாப விமோச்சனம் பெற்றார். கேரளாவில் உள்ள பரசுராமர் பிரதிஷ்டை செய்த 18 ஆலயங்களையும் மனதார பிரார்த்திப்போம். பரசுராமருக்கே ஆன கேரளாவின் திருவல்லம் கோயிலை தொழுவோம். அவரின் பேரருளை பெறுவோம். நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.